இன்னைக்கு நம்ம நேர் வழியில் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்க்கலாம். சரியா? முதல்ல உடம்புல தெம்பு இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ஃபிட்டாக இருக்கணும். ஓகேவா? ஃபிட்டுன்றது நம்மளோட உடம்பு ஃபிட்னஸ் கிடையாது. அது இருக்கணும், உடம்பு ஃபிட்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் உடம்பு ஃபிட்னஸோடு சேர்த்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சுறுசுறுப்பு இருக்கும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? இது ஐடிக்கு தான் அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். வேறு இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. உடம்புலேயும் சுறுசுறுப்பு இருக்குது. உடம்புல நல்ல சுறுசுறுப்பு, பிரெயினில் நல்ல ஆக்டிவாக இருக்கணும் பிரெயின். ஓகேவா? அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க. ஓகேவா? சும்மா நைட்டு உட்காந்து வேலை செய்யாதீங்க. அது அடுத்த நாள் வேலையை பாதிச்சிடும். நீங்கள் நைட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஆனால் சில பேர் இருக்காங்க, ரொம்பவும் வேலை செய்கிறாங்க, பயங்கரமாக 24 மணி நேரம் அந்த மாதிரி வேலை செஞ்சும் ப்ரொடக்டிவிட்டி காமிச்சு எல்லாம் பண்ணியும் வரத்துங்க இருக்காங்க. ஆனால் நான் ஒரு ஆவரேஜாக ஃபிட்னஸ் இருக்கிற பர்சன்ஸ்க்கு சொல்கிறேன். சில பேர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களாம் எக்ஸ்ட்ராடினரி, அவங்களெல்லாம் விட்டுடலாம். அவங்களெல்லாம் இந்த கேட்டகரி மெயினாக இந்த ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு நான் சொல்கிறேன். அவங்க ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. சில கொஞ்சம் சுமாரான ஃபிட்னஸ் இருக்கிற மேல் எம்ப்ளாயீஸ்க்கு நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நைட்டில் தூங்குகிற வழியை பாருங்கள். ஃபிட்னஸ் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ராப்பகலாக வேலை செஞ்சிங்கன்னா உங்களோட உடம்பும் கெட்டு போய் அடுத்த நாள் வேலை செய்கிறதும் பாதிக்கப்பட்டு நீங்கள் அடிக்கிற கோடில் குவாலிட்டியும் இல்லாமல் ரீவர்க்கும் டென்ஷன் ஆகி பிரச்சனை ஆகி ரிலேஷன்ஷிப் கெட்டு போய் ப்ராஜெக்டில் பிரச்சனை அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போய் இது மாதிரிலாம் பிரச்சனை கம்பெனியை விட்டு நீங்களே உங்களுக்கே பிடிக்காமல் வெளியில் வந்துடுவீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் தான், 6 மணி நேரமே ஓகே தான். நல்லா உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்கில்ஸ் மட்டும் பக்காவாக இருக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ரெஸ்யூமில் நீங்கள் அடிக்கிறீங்க சில பேர், என்ன டெக்னாலஜி என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் தெரிஞ்சு வேலை பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் ரெஸ்யூமில் போடுங்க. வேறு எதையுமே போடாதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சரியாக வராது, அப்படியே உங்களை பாதிக்கும். அது வேண்டாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ப்ரைமரி ஸ்கில் செட்டுன்னு ஒன்று போடுவீங்க. அந்த ப்ரைமரி ஸ்கில் செட்டில் உண்மையிலேயே உங்களுக்கு எதை கொடுத்தா சீக்கிரமாக உங்களால் முடிக்க முடியும், இப்போ டெண்டுல்கருக்கு பேட்டிங் கொடுத்தா அவரை வச்சு டீம் ஜெயிக்குங்கிறாங்க. அவரை போய் ஹாக்கி ஆட சொல்லலாமா? அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், அதை வச்சு வாழ்க்கையை நீங்களும் சந்தோஷமாக ஏதாவது ஒரு ஸ்கில் செட்டை கற்றுக்கிட்டு ஜாலியாக இருங்க. அதாவது எந்த லெவலுக்கு போனாலும் கொஞ்சம் யோசிங்க. அடுத்த லெவல் போகிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது அந்த லெவலில் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா, நம்மளோட வீட்டு வாழ்க்கை நல்லா இருக்குமா? சரி, நான் பிஎம்பி பண்ணிட்டேன், நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணும் முதல்லன்னா, அந்த ஆசைகள்ன்றது ஓகே, நான் ஒத்துக்கிறேன், ஆசைகள் எல்லா மனுஷனுக்கும். ஆனால் அந்த ஆசைகள் நிரந்தர ஆசையாக இருக்குமா? நான் ஒருவேளை ப்ராஜெக்ட் மேனேஜராக போனேன்னாவோ இல்லை டெலிவரி மேனேஜராக போனேன்னாவோ நான் லாங் டேர்மில் என்னால் இந்த வேலையை கண்டிப்பாக ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் மன அமைதியோட டென்ஷனே இல்லாமல் எல்லாரோடையும் சகஜமாக பழகி வீட்டிலையும் சந்தோஷமாக இருந்து என்னால் அந்த வேலையை செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போங்க. இதுதான் நான்
கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. சரியா? அதை செஞ்சுருங்க. அதுதான் மெயின். அதுக்கப்புறம் பணம் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை வரும் எல்லாருக்குமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் எனக்கு கேட்கலாம், சார் நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி என்ன மன நிம்மதி அது இது எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு பணம் வேணும்னா இத்தனையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். என்னோட குழந்தைகளை நான் நல்ல நல்ல இடத்துல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நான் சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் நான் படும்போது எனக்கு இந்த சாக்ரிஃபைஸ்லாம் என் உடல் சாக்ரிஃபைஸ், என் மனவலி எல்லாத்தையுமே நான் போக்கி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வரோம். அப்போ சில பேர், நிறைய பேர், இது என்ன சில பேர், 100% ஆஃப் த பீப்புள் சந்தோஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க, சிகரெட்டு, தண்ணி, பாரு, அங்கே இங்கே இப்படின்னு போயிடுறாங்க. எனக்கு புரியுது நீங்கள் செய்கிறது பாவம், உங்களுக்கு பரிதாபம் தான் படுறேன். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். சரியா? அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜுன்னு ஆனதுக்கப்புறம் அது உங்களோட பர்சனல் விஷயம். உங்களோட மேரேஜ் லைஃப்பில் சந்தோஷம் வரத்துக்கு உங்களோட ஃபேமிலியோட நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பாருங்கள். உங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க சொல்லுவாங்க என்னென்ன மாதிரி உங்களோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக சில வேலைகள், பர்சனலாக சில விஷயங்களை அவங்கக்கிட்ட பேசி அவங்க அதுக்குன்னே படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஐடியில் இருக்கிற எல்லாருக்குமே நான் இதை சொல்கிறேன், போங்க, நீங்கள் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களால் ஐடியில் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், காசு சம்பாதிக்க முடியும். அதை செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அது பாரோ இல்லை சிகரெட்டோ இதெல்லாம் தேவையில்லை. உங்களோட மைண்டுக்கே தெரியும் இதெல்லாம் தப்பான விஷயன்றது. ஆனால் அதை மீறி தான் நீங்கள் செய்கிறீங்க. எல்லா மனுஷனுக்குமே மைண்டு நல்லதை தான் சொல்லும். ஆனால் அவங்க தன்னோட வளர்ந்த சூழ்நிலையினால் அவங்க ஒரு குரங்கு குணம் அவனுக்கு வந்துடும், தப்பாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அது வேண்டாம். அதுக்குன்னே படிச்சுட்டு வந்திருக்காங்க சைக்காட்ரிஸ்ட்டு. நீங்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத அழகாக தெளிவாக புட்டு வச்சு எனக்கே நிறைய ப்ராப்ளம் இருந்தது. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லாத உங்களோட வாழ்க்கையை எவ்வளோ தூரம் அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு வருவாங்க. சைக்காட்ரிஸ்ட்னா முதல்ல பைத்தியக்காரனை பார்க்குற பைத்தியக்காரங்கள்லாம் போகிறாங்க அப்படின்றத முதல்ல தள்ளி எடுத்துருங்க. அப்படி கிடையாது. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட எதுக்காக போகிறாங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம எப்படி வாழலான்றதை கேட்கறதுக்காக நம்ம வைக்கப்பட்ட ஒரு டாக்டர் தான் சைக்காட்ரிஸ்ட். புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ண விரும்பலைங்க நான் எந்த டாக்டரையும். ஆனால் நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை ஐடி பீப்புள் பார்க்குறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்று, இதை மட்டும் செஞ்சாவே உங்கள் வாழ்க்கை நல்லாயிடும். ஓகேவா? இதை நான் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க சைக்காட்ரிஸ்ட். கடவுளை விட மேலே அவங்கெல்லாம். புரியுதா? என்ன நம்ம கைமாறு பண்ண போகிறோம் அவங்களுக்கெல்லாம்? வாழ்க்கையவே கொடுத்துட்டாங்க அவங்க. வாழவே முடியாத இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வாழ்க்கையை கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலுமே ஈடாகாதே. எவ்வளோ காசு கொடுத்தாலுமே நமக்கு ஈடாகாதே இல்லையா? அது ஒன்று இருக்கு. அது ஒன்று இருக்கா? அது ஒன்று இருக்கு. 2 வேறு என்னென்னா, அதுக்கப்புறம் கோடிங் பற்றிலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சாஃப்ட்வேர் அது இது அதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணிவிடுவீங்க. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு நிமிஷம். ஃபாதர் ஏதோ டோர் தட்டுறாரு, என்னன்னு கேட்குறேன். ஒரு நிமிஷம். ஓகே. வேறு என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஆனால் ஒரு 6 to 7 hours பண்ணுங்கள், இல்லை 8 hours பண்ணுங்கள். ப்ராஜெக்டில் ஒரு வேளை அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்டை முதல்ல நீங்கள் போகும்போதே கேட்டுக்கோங்க.
இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கேட்டுக்கோங்க. சரிங்களா? கேட்டுட்டு கேளுங்க முதல்ல. எவ்வளோ நேரம் பண்ணலாம்? இந்த ப்ராஜெக்ட்டை நான் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணுற மாரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இன்டர்வியூலயே கேட்டுக்கலாம். நீங்க அவங்களே சொல்லிடுவாங்க. இது கொஞ்சம் ப்ரெஷரான ப்ராஜெக்ட் தான். இல்ல இது வந்து கொஞ்சம் சாதாரண ப்ராஜெக்ட் தான். நீங்க வந்தவங்க ஜாலியா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருந்ததுன்னா அப்படி இப்படி பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க போவாங்க. ஆனா உங்களுக்கு அப்ரைசல்ல வந்து எப்படி வருவாங்கன்னா, அது வந்து நீங்க பார்த்துக்கணும். சரியா? சாதாரண ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதாரண அ பெர்க்ஸ் தான் கிடைக்கும். நல்ல ப்ராஜெக்ட்ல இருக்கா உங்களுக்கு அது மாரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல பெர்க்ஸ் வேணுமா? இல்ல சாதாரணமா வேணுமா? அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அத வந்து நீங்க இன்டர்வியூல கேட்டுக்கோங்க. இல்லன்னா உங்களோட அதான் நீங்க கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூல நீங்க கேட்டுக்கோங்க. அது வந்து கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த விஷயத்த நீங்க கேட்டுக்கோங்க. அது ஒண்ணு நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது இப்ப வந்து எல்லாமே வந்துருச்சு. நீங்க உங்க காரோ, பைக்கோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, நீங்க வந்து ஆஃபீஸ் டென்ஷன்ல போறீங்க. ஆஃபீஸ்க்குன்னே கேப் இருக்கு. அதில போயிடுங்க. நான் சொல்றது அதான். தேவையில்லாம பெட்ரோல வேஸ்ட் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். உங்களோட கார ஓட்டிட்டு போறது. இதெல்லாம் ஜாலியா வீட்டோட வச்சுக்கோங்க. ஆஃபீஸ்லயே எல்லாம் குடுத்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா நெறைய இந்த ரேப்பிடோ அது இதுன்னு நெறைய வந்துருச்சு. இல்லையா? ரேப்பிடோவா? அது பேர் என்னவோ சொல்லுவாங்க. ரேப்பிடோ தான். அதுக்கு மாரி வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க போலாம். எனக்கு என்னமோ நான் 2, 3 தடவ போயிருக்கேன். அது பெஸ்ட்டு. நீங்க பண்றது அதுதான் பெஸ்ட்டு. ஆஃபீஸ்க்கு போறது. எடுத்தோமா லேப்டாப்ப வச்சோமா, எதுக்கு தேவையில்லாம நம்ம ஓட்டிக்கிட்டு, அது திடீர்னு ஒரு இடத்துல நிக்கும் ஒரு நாளு. அப்புறம் அதுக்கு பஞ்சர் போடுறது. அப்புறம் பெட்ரோல போடுறது. பெட்ரோல் நின்னோனே இது பண்றது. திடீர்னு ஆயில் தீர்ந்த உடனே பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து தேவையில்லாம பஞ்சர் ஆகும். அப்புறம் நம்ம ஒருத்தன போய் இடிப்போம். ஆட்டோவில இடிப்போம். அவன் கத்துவான். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம குறுக்க நெடுக்க வருவானுங்க. சரியா? இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்ல. அழகா அதுக்கு தானே ஒருத்தர் இருக்காங்க. யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து அந்த வேலைய வாங்கிக்கிட்டு, அவங்க கிட்ட இந்த ரூபாவ குடுத்துட்டு, உங்க வேலைய பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. ரேப்பிடோ யூஸ் பண்ணுங்க. ரேப்பிடோ நல்ல விஷயம். அது அது எனக்கு என்னமோ அது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுறது. சாப்பிடுறதுன்னா நீங்கலாம் பண்ணிடுறீங்க எல்லாருமே. இப்பலாம் வந்து ஒரு குரூப்பா இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு பண்ணிடுறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் நான் பத்தி பேச விரும்பல. நான் எதுல இன்வால்வ் ஆனேனோ அத மட்டும் பத்தி நான் சொல்றேன். ஓகேவா? அது முடிஞ்சுது. ஆனா நீங்க மெயினா சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்த்துருங்க எல்லாருமே. ஏன்னா அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பண்ணோம். நான் வந்து என்னோட ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக பார்த்தேன். ஆனா என்னோட நாலேட்ஜ் படி எல்லாருமே பார்க்கலாம். ஐடில எல்லாருமே பார்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான். சரியா? சில பேர் வந்து தயங்குறாங்க. அது தயங்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்தது ஆ ரொம்ப வந்து இந்த எப்படி சொல்றது? அ இந்த வெளியூர்லேருந்து வராங்கல்ல, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அந்த டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி, எல்லாம் பண்ணி, இப்போ நீங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த அந்த வெளியூருக்கு போறீங்க. அங்க போய் ஸ்டே பண்றீங்க. அப்புறம் மறுபடியும் நைட்டு கிளம்பி இங்க வரீங்க. டயர்ட் ஆகுறீங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது, நீங்க ஆஃபீஸ்க்கு வந்து உடம்பு டயர்ட் ஆகும்போது, பிரெயினும் டயர்ட் ஆகி போயிடும். உங்களுக்கு வேலை செய்ய முடியாது. குவாலிட்டி இருக்காது கோடுல. புரியுதுங்களா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, இதெல்லாம் நெறைய பிரச்சனை பாருங்க. நீங்க எந்தெந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியில அவுட் சைட் த ஆஃபீஸ் நீங்க அனுபவிக்கிறீங்களோ, அந்த அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களோட குவாலிட்டி ஆஃப் த கோட அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நெறைய பிரச்சனை வருது. அதனால நெறைய பிரச்சனை வருது. இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். கூடுமான வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சுத்துறது, உடம்பு டயர்ட் ஆகுறது, கண்ணு சோர்ந்து போறது, அது மாரி சில விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. எப்பயுமே உங்களுக்கு சுறுசுறுப்பு முதல்ல மூளையில, முகத்துல, கண்ணுல, பிரெயின் எல்லாமே சுறுசுறுப்பு தேவை கோடிங் அடிக்கிறதுக்கு. கோடிங் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டம் கோடிங் அடிக்கிறது. கோடிங் அடிக்கும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ வேணும். அந்த அளவு கான்சன்ட்ரேஷன் வேணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னொன்னு ஒண்ணு செய்யுங்க. ஒரு பெரிய நீங்க தனியா கோடிங் அடிக்காதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அதான் நான் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கூட சொல்றேன். தனியா நீங்க எதையுமே பண்ணாதீங்க. சரிங்களா? தனியா பண்ண விடாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, பிக் ஸ்க்ரீன் ஒண்ணு போட்டுருங்க இதில ஆஃபீஸ்ல. ஒரு பெரிய ஸ்க்ரீன் 4 போட்டுருங்க. போட்டுட்டு
இந்த சின்ன கம்ப்யூட்டரில் வச்சு யாரும் அடிக்க வேணாம், எங்கே வேணால் போட்டும் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். நான் சொல்கிறேன் இதெல்லாம் அடிக்கணும், அதெல்லாம் அடிக்கணும், அதெல்லாம் அடிக்கணும் வச்சு அப்படியா 4-5 பேர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒருத்தரை கோட் அடிக்க சொல்லுங்கள். ஒருத்தருக்கு வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் லாஜிக் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. சீனியர்ஸ் எல்லாருக்கும் லாஜிக் தெரியுது, ஓகேவா? சீனியர்ஸ் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, லாஜிக் தெரியுது. ஒரு ஜூனியர் ஒரு 2-3 பேர், ஒரு 10 பேரோ இல்லை யாரோ ஒருத்தரை போட்டுட்டு டைப்பிங்க்கு அவங்கள போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் சீனியர்ஸ் வந்து கோடிங்கை சொல்லிக்கிட்டே வாங்க. அவங்களுக்கு ஆரக்கிள் கோடிங் தெரியும். நாங்கள் காஃபி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அந்த பெரிய ஸ்க்ரீனில் கோடிங் அடிக்க வச்சு ஒரு ஆடிட்டோரியமில் ஒரு ஜாலியாக ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற மாதிரி, மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை போடுங்க. போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் தெரியுமா? அந்த ஸ்க்ரீனில் பாட்டுக்கு கோடிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே பாட்டுக்கு எல்லோரும் இதை வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது அப்படி அடி, இது அப்படி, இது அப்படி, இது அப்படி, இது அடி அடி அடின்னு அவங்க கையில் ஒரு மைக்கை கொடுத்துருக்கு. ஒருத்தர்கிட்ட மைக்கு, ஒருத்தன் காதில் என்ன போட்டுக்கணும்? இயர்ஃபோன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டா அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றது இவங்களுக்கு கேட்கணும். கேட்க 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 இங்கே கோடிங் போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நடந்ததுன்னா ஒருத்தருக்கு மனசும் நல்லாயிடும், வேலையும் ஓடிடும், சீனியர்ஸ்க்கும் டயர்ட்னஸ் இருக்காது. ஏன்னா வர்பலாக நம்ம பேசும்போது அவ்வளோ டயர்ட்னஸ் வராது. நீங்கள் பாருங்களேன், நான் நல்லா பார்த்துருக்கேன். நான் சிங்கரு, நான் வர்பலாக ஒரு 2 வருஷமாக பாடிட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரமோ 8 மணி நேரம், 7 மணி நேரம், 6 மணி நேரம் பாடுறேன். ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சலுப்பே வந்ததில்லை. ஆனால் அந்த சீரியஸாக ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள், சீரியஸாக ஒருத்தர் வந்து அந்த கோடிங்கை சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து பக்கா ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், சரிங்களா? ஆனால் அவங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து செய்கிறாங்க, அதுதான் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். அவங்க தனியாக நின்றுக்கிட்டு இது மாதிரி 4-5 பேர் நின்றுட்டு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு சின்ன சின்ன இருக்கிறவங்க எல்லா ஜூனியர்ஸையும் உட்கார வச்சு டக்கு டக்கு டக்குன்னு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கோடிங் அடிக்க வச்சுட்டு முடிச்சுட்டு கம்பைலேஷனுக்கு கூட நீங்கள் வந்து எல்லாரையும் பண்ணுன்னு சொன்னால் இவங்க இதை பண்ணி அதை பண்ணி எல்லாமே இனிமேல் நான் சொல்ல வேண்டாம், முடிஞ்சிருச்சு. ப்ராசஸ் இதுதான் நீங்கள் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணி இதில் வந்து எந்த தப்புமே இருக்காது. நீங்கள் கம்பெனியோட ஸ்டைலே மாற்றிடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கம்பெனியில் என்ன தெரியுமா ஆகும்? தனியாக அவங்க உங்களை எக்ஸ்கர்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே அனுப்புறது, இங்கே அனுப்புறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. அப்புறம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாமல் உடம்பை கெடுத்துக்கிட்டு எதுக்கு? தேவையானவங்க போய் அடிச்சுக்கிட்டோம். ஏன் கம்பெனியில் நீங்கள் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறீங்க? அவங்களையும் வந்து ஒழுக்கமில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ வைக்கிறீங்க. இவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயத்த, அது உங்களுக்கும் பிஸ்னஸ்க்கும் யூஸ் ஆகிடுது. அவங்க சந்தோஷத்தை நீங்கள் வேறு மாதிரி கொடுக்கலாம்ல. அவங்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை எப்படி கொடுக்கலாம் சொல்லுங்கள்? அவங்களுக்கு நீங்கள் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துருங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர் வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு வர்றது தான் நல்லது. ஏன்னா நான் சொல்லலை, டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஆல்கஹால் வேண்டாம். அது வந்து போர்டுலேயே போட்டிருக்கு. நீங்கள் ஏன் பிஸ்னஸில் பண்ணுறீங்க? இதை அவங்கள ஏன் நீங்கள் கெடுக்கிறீங்க? நான் வந்து இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு மென்டல் டென்ஷனே இருக்காது. நான் உங்களை தப்பு சொல்லலை. அவங்களோட டென்ஷனுக்காக நீங்கள் மெடிசன் தரீங்க ஆல்கஹாலை. ஆனால் அந்த ஆல்கஹாலே இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ்க்கும் ஆஃபீஸ்க்கும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் மாறணும். இந்த பேட்டர்ன் மாறிடுச்சுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறதுல இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, எல்லோரும் அந்தந்த சீட்டில் உட்காந்துக்கிறாங்க, ஒருத்தன் தூங்குறான் ஏதோ ஒரு காரணத்துக்காக, சரியா? ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்? நல்லா வேலை செய்கிறான், ஆனால் டயர்டாகிடுறான். ஒருத்தன் நல்லா வேலை செய்கிறான், தப்பு வருது. ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு கோபம் வருது, ஆனால் சொல்ல முடியல, அங்கே டென்ஷனு. வேறு ஒரு வேலை வருது. இதெல்லாம் பிரச்சனை தேவையா? கோடிங் இந்த ஸ்டைல் இப்படிலாம் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் கோடிங், ஒரு 2-3 பேர் உட்காரணும். ஆனால் அந்த ஸ்க்ரீன்லேயே ஒரு 4-5 ஸ்க்ரீன் வர மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் பெருசாக இருக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே சின்னதாக இருக்கக்கூடாது, எல்லாமே பெருசாக இருக்கணும். இருந்ததுன்னா நல்ல பெரிய மானிட்டர் போட்டுக்கோங்க. நல்ல பெரிய மானிட்டர் போட்டு அங்கங்கே பெரிய பெரிய ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு விண்டோக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமர் வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் எந்தெந்த விண்டோவில் அடிக்கிறாங்களோ அந்தந்த விண்டோவுக்கு ஒரு இயர்ஃபோன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு தனி மென்டார், அந்த மென்டார் ஒன்லி பேச மட்டும்தான் பேசுவார்.
பேசி 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 கோடிங் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இதில் நீங்களே சொல்லுங்கள், இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை நடத்தினா டயர்ட்னஸ் போயிடும். முதல்ல அதுதானே முக்கியம். டயர்ட்னஸ் இருக்கிறதுனால ஒருத்தனால் முடியாததுனால தானே ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. உடம்பு தானே ஃபெயிலியருக்கு காரணம். எல்லாருக்குமே இங்கே பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் ஏன் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகுது? உடம்பு முடியாத காரணத்தினால. எல்லாருமே இங்கே ப்ரில்லியண்ட்டு. ஆனால் உடம்பு முடியாத காரணத்தினால என்ன ஆகிடுது? வேலை செய்ய முடியாமல் வேறு எங்கேயோ மைண்டு டைவெர்ட் ஆகி இது மாதிரியான பிரச்சனை வரும்போது தப்பாக கோடிங் அடித்து எது ப்ராப்ளம் ஆகி இப்படி ஆகிடுது. சரியா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? சீனியர்ஸை மதிக்க கற்றுக்கணும். அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே. சீனியர்ஸ் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். அவங்கள தேவையில்லாமல் திட்டாதீங்க. ஆனால் ஜூனியர்ஸ் என்ன வேணும்னு சொல்லணுன்னா, நீங்கள் சீனியர்ஸ் சொல்கிறத கேட்டுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே நீங்கள் செஞ்சுருங்க. சரியா? இந்த ப்ராசஸில். ஆனால் நீங்கள் தனித்தனியாக கம்ப்யூட்டரில் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அதில் பிரச்சனை தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வேறு வீடியோவில் பேசுகிறேன். நான் இப்போவே ரொம்ப நேரம் பேசிட்டேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு பார்க்கலாமே, இந்த ஒரு பேட்டர்ன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமே. எல்லாமே தானே நம்ம வந்து இதெல்லாம் என்ன நம்மளாக உருவாக்குறது தானே எல்லாம். எனக்கு என்ன, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு என்ன பாதி வயசாக கூட கிடையாது. எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். நான் ஜாலியாக ஒரு காஃபி சாப்பிட்டேன். எனக்கு காஃபி சாப்பிட்ற டைம் வீட்டில் எனக்கு காஃபி சாப்பிட்டு ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டேன்.